மனைவி என்னவா, அவங்க தான் கடிகாரமா, அவங்க தான் காலண்டரா, அவங்க தான் டைரியம். இப்போ உங்கள் வீட்டில் கடிகாரம்லாம் இனிமேல் எடுத்து தூக்கி போட்டுருங்க, காலண்டரை கிழிச்சு கீழே போடுங்க. புது வருஷம் வந்தால் டைரி காலண்டர்லாம் வாங்காதீங்க. என் நேரமாக அந்த அம்மாவை பாருங்கள், அது முகத்தில் எழுதுங்க, நாள் குறிப்பு முகத்தில் எழுதி வைங்க, இல்லை கையில் எழுதுங்க. சரி, இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேங்க, இருக்கட்டும். அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் அண்ணனும் கையில் தாங்கினாங்களாம், போகிற இடமெல்லாம் இளவரசி மாதிரி பார்த்தாங்களாம். அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கா இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்கள் இளவரசியாக தானமா இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க? ஏன்னா இங்கே தான் நீங்கள் மகாராணி ஆக முடியும். இளவரசியாக இருக்கிறது முக்கியமா, மகாராணி ஆகிறது முக்கியமா? அப்புறம் இன்னொன்றுங்க, உலகம் ரொம்ப பெருசுங்கய்யா, அந்த பெரிய உலகத்துலங்கய்யா நான் தீப்பெட்டி சைஸில் குடும்பத்தில் இருக்கிறோம்யா. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல. நீங்கள் தீப்பெட்டி சைஸில் இல்லைம்மா, தீப்பெட்டியாகவே தான் இருக்கீங்க. ஏன்னா அப்பப்போ கொளுத்தி போட்டுறீங்க, அப்பப்போ பற்ற வைக்கிறீங்க, ஒரு வீடு நல்லா இல்லாமல் ஆக்கிறீங்க. தீப்பெட்டி சைஸு. சார், உங்கள் எல்லார்ட்டையும் நீங்கள் 30 வருஷம் முன்னாடி இருந்த பெண்களை வச்சு பேசுறது இல்லை இது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சுயமாக தங்களுக்கென்று ஒரு உலகத்தை வீட்டுக்குள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? நேர்மையாக கேளுங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க நேரத்தை அவங்க தனியாக எடுத்துக்கிறாங்களா இல்லையா? ஜிம்முக்கு போகிற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அடுத்து வர பாரதி பாஸ்கர் மேடம் சொல்லணும். பார்லருக்கு போகிற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இதை விட 4-5 ஃப்ரெண்ட்ஸாக கூடி வெக்கேஷன் போகிறாங்க, அனுப்பி விட்டுட்டு இவன் நிம்மதியாக இருக்கான். சார், இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு பொண்ணும் யூடியூப் லைவ் வருதா இல்லையா ஐயா? பாடுது, ஆடுது, முடியை தூக்கி முன்னாடி போடுது. அதுக்கு 10 பேர் முடியை பின்னாடி போட்டால் நீங்கள் அழகாக இருப்பீர்கள் தான். இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பரிதாபமாக உட்காந்துருக்கிறவன் அந்த வீட்டில் இருக்கிற கணவன். ஒரே ஒரு விஷயங்க, மனைவி வேலைக்கு போகலன்னா ஊர் தப்பாக பேசாது. கணவன் போய் சம்பாதிக்கவில்லை என்றால் தான் இந்த உலகம் அவனை பழித்து பேசும். அதானே உண்மை. அவன் தானே கஷ்டப்படுறான், அவன் தானே வேர்வை சிந்துறான். கூலினா யாருங்க? கூலினாலே ஆண் தானுங்க. ஒரே ஒரு விஷயங்க, விநாயகர் மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்மூர் விநாயகர் மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணால் பிரச்சனை தான். அதுலேயும் அதிக பிரச்சனை ஆண்களுக்கு தான், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த ஊர் ஆதி சொக்கநாதர் கோயில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் என்னவா ஆயிட்டாரு? அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிட்டார். சொக்கநாதர் நிலைமையே மீனாட்சி பின்னாடி நிற்கும் போது சாமியே நமக்கு வழிகாட்டுது. எப்பா அவங்க தான் முக்கியம், நான் வேணா கூட நிற்கிறேன், அதானங்க.